கேரக்டரை எப்படி உருவாக்குனீங்க அப்படின்ட்டு சூரி சாரோட கேரக்டர்? அதாவது உருவாக்குறது நான் கிடையாது, இந்த சமூகம் இப்படியே பண்ணிகிட்டே உடனே மாட்டையும் சந்தையில் போய் வித்துறேன்னு. இப்போ அந்த மாட்டு இந்த பொண்ணையும் அப்படி தான் நினச்சா அந்த சமூகம் வளர்க்குறது இருக்குல்ல, வளர்த்து எல்லாம் பண்ணி கிண்ணி கரெக்டாக கூட்டி போயிட்டு சந்தையில் விற்கிற மாதிரியான இந்த மேரேஜோட சிஸ்டத்தை வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் போய் அடிங்க, சாட்டை எடுத்து சத்து நீ அடித்து வர்ற பெண்களை சொல்லு, என்ன உனக்கு என்ன தோணுது சொல்லு அப்படின்னு அவ இந்த மீனா மாதிரியான கதாபாத்திரமாக இருக்கும். எனக்கு ஃபஸ்ட் ஆக்ட் பிடிக்காது. நான் ஒரு செட்டப் பண்ணுவோம்ல, ஒரு கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி இது 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 அப்படின்னு செட்டப் பண்ணுவோம்ல, எனக்கு அந்த ஃபஸ்ட் ஆக்ட் பிடிக்காம செகண்ட் ஆக்ட்லேருந்து தான் என் கதை ஆரம்பிக்கணும். அதான் இப்போ நம்மளும் 15 நாள் அடிச்சுன்னு வரைக்கும் அள்ளிட்டு தான் இருக்கும். அந்த சூரியோட தங்கச்சி பேசுகிறேன், இந்த 15 நாளைக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க நான் உங்களுக்கு காட்ட வேணாம்னு நினைக்கிறேன்ல ஒரு கதை, அதுதான். ஷேராட்டோ எனக்கு ஒரு கேரக்டர் தான், எம்இடி ஒரு கேரக்டர் தான், இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ஒரு கேரக்டர் தான், சேவலும் ஒரு கேரக்டர் தான். எனக்கு கிளைமேக்ஸ்னால் எல்லோரும் என்ன யோசிப்பாங்க, ஹை மொமெண்ட்டோட முடிக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஹை எது இல்லை, இந்த பிள்ளை போய் வந்து அடிக்கும் பொழிச்சு சாமியார் மேலே அரைஞ்சிருந்தா தேட்டர் கிளாப் வந்திருக்காதா? எந்த விஷயம் வந்து வாண்டடாக தெரிஞ்சே பண்ணுது. இன்றைக்கி ஆடியன்ஸ் வந்து நம்ம மேலே கோவப்படுறாங்க, நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, முழுசாக சொல்லவே இல்லைன்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, அது எனக்கு இந்த சமூகத்து மேலே இருக்க கோவமாக தான் பார்க்குறேன். GRT Jewelers. Everest Chai Biryani Masala. Taste the best. Everest. வணக்கம் நேர்களே. தமிழ் சினிமாவில் இந்த வாரம் வெளியாகி பெரும் பேசுபொருளாக இருக்கிற கொட்டுக்காளி திரைப்படத்தோடைய இயக்குனர் PS வினோத் சுவராஜ் அவர்கள் தான் நம்மளோட இருக்காரு. வணக்கம் சார். சார், படத்துடைய கண்டெக்ஸ்ட் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த பேசுது. எதனால இந்த விஷயம், அதாவது அதை ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்லலாமா, அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு படமாக பண்ணணுங்கிற அந்த எண்ணம் எங்கேருந்து உங்களுக்கு பிறந்தது? இல்லை, இப்போ மூட நம்பிக்கை நான் வந்து எனக்கு இந்த படத்தை வந்து ஒரு மூட நம்பிக்கைக்கு உண்டான ஒரு அந்த பொலிட்டிக்கல் வியூவோடு இருக்கா அப்படின்னு பார்த்தா எனக்கு ஆமாம் இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு ஃபெமினிசம் ஸ்டோரியாகவும் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஆமாம், ஒரு கல்ச்சர் வந்து கல்ச்சரில் இருக்கிற பிரச்சனையை பற்றி பேசுதான்னா அதுவும் இருக்குது. அதுக்குள்ளே இவ்வளோ வியூவை வந்து அதுவாக இருக்கிற மாதிரி தான் பண்ணோம். எதுவுமே பிரச்சார தோணியாக வெளியே துருத்திட்டு இல்லாமல் அந்த லைஃப்பை போய் ரொம்ப ஆனஸ்ட்டாக நெருக்கமாக பதிவு பண்ணோம். அதுக்குள்ளே இவ்வளோ இருக்குது. அந்த ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இடத்துல அந்த பொண்ணு நடந்து போகிற மாதிரி அவங்களே பார்ப்பாங்க, அந்த பாலத்துக்கிட்ட அணைகி மேலே. ஸோ அது என்ன சார் விஷுவலைஸ் பண்ணுறதுக்கான ரீசன்? இப்போ நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க கொஞ்சம் சொல்லுங்கள். அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? எனக்கு ரெண்டு விஷயம் தான் சொல்லுங்கள். ஒன்று, நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இவங்க சாமி ஆடணும்னு போகிறாங்க, ஒருவேளை டேரக்டர் உண்மையிலே அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு காட்ட விரும்புகிறாரா அப்படின்னு தோணுச்சு. அப்புறமா படத்தோட ஃப்ளோ போக போக அந்த பொண்ணோட மனம் இருக்குன்னு தான் அது வெளியில் ஃப்ரீயாக ஒரு வாக்கு போகுது, அந்த இடத்துல ஒரு அமைதியான சூழலில் என்ஜாய் பண்ணி ஒரு வாக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி நான் அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோதான். ஆனால் அது திரும்பி பார்க்குற விதம் இதெல்லாம் முதல்ல பார்க்கும்போது ஒரு ஹாரர் ஒரு ஃபீல் கிடைச்சது, அதனால நான் அதை அடிக்கிறேன். இல்லை நீங்கள் பேய் எதுன்றதை நம்ம சொல்லிட்டோம். இவங்க எதை பேய்ன்னு சொல்கிறாங்கன்றதை சொல்லிட்டோம். அப்போ அது கிடையாது, கதை கிடையாது. அப்போ உண்மைக்கே எனக்கு இறுக்கமாக இருக்கிற ஒரு இதில் வந்து இவ்வளோ பெரிய ஓப்பன் பிளேஸ் பார்க்கத்தான் சார் இங்கே கொஞ்சம் நேரம் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணும்ல. அது விட மாட்டாங்க. இது எல்லாமே சைக்காலஜிக்கலாக நார்மல் ஹியூமன் திங்க் பண்ணுற லேயர்ஸில் இருக்கிறது தான். இதை ஒரு சினிமாவை எடுத்து பதிவு பண்ணி நம்ம வந்து இப்படி பண்ணும்போது இதில் ஏதோ ஒன்று இருக்கோ, எதுவுமே கிடையாது. நீ இப்படியே வண்டியிலே வேமா நீ என்ன பண்ணலைன்னா போ, நீ சந்தோஷமாக கூட போயிட்டே இரு. ஆனால் திடீர்னு அந்த இடத்த பார்த்தா கொஞ்சம் நின்று பார்த்துட்டு போவோம் அப்படின்னு தோணும்ல, அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இது. அதுக்குள்ளே நம்ம ஏதோ பெருசாக ஒன்று சொல்லியிருக்கோம், பெருசாக ரொம்ப இயல்பாக சாதாரணமாக எல்லா ஹியூமனுக்கும் வர்ற தாட்ஸை தான் அங்கே பதிவு பண்ணுது. ரெகுலராக ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது, படங்கள் வந்துட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு பயங்கர எக்ஸ்பெரிமெண்டலாக ஃப்ரெஷ்ஷாக புலங்களும் சரி இந்த படமும் சரி மற்ற படங்கள்லேருந்து தனித்து நிற்கிது. ஃபெஸ்டிவலுக்கான ஒரு படம்னு பார்க்கப்படுற பார்வை வேறு, பட் எல்லா மக்களும் ரசிக்கக்கூடிய ஒரு தன்மையிலையும் இது இருக்கிறதுனால இது எப்படி நீங்கள் வந்து ஒரு ஒன்லைனாக முதல்ல எழுதுவீங்களா? அந்த ப்ராசஸ் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இல்லை, முதல்ல அந்த ஐடியா நம்மளுக்கு ஹிட் ஆகும்போது அந்த ஐடியா நம்ம ஒரு ஃபிலிம் மேக்கராக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, நம்ம எந்த இஷ்யூவை வந்து அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்றது. அப்புறம் எனக்கு வந்து ஃபெஸ்டிவல்ஸில் எனக்கு ஒரு 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 நல்ல ஒரு பிளேஸ் இருக்குனால எனக்கு குளோபலாக அந்த எமோஷன்ஸ் கனெக்ட் ஆகுமா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஜென்ரலாக பார்க்குறோம். அதுக்காக ஃபெஸ்டிவல்ஸில் போய் ஒர்க் ஆகணுன்றக்காக எதுவுமே பண்ண முடியாது. இப்படி இந்த விஷயத்தெல்லாம் வச்சு இப்போ வந்து ஒன்று நடந்திருக்குல்ல, கூழாங்கல்ல வந்து
இங்கே மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ்னு சொல்கிற ஆட்கள் நம்ம ஆட்களே எனக்கு ஒரு ஒரு 20% பேர் எனக்கு கிடைச்சாங்க. கண்டிப்பாக எங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கே, நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் எனக்கு கிடைச்சாங்க. அந்த பவுண்டரியை பெருசு பண்ணணும் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, அது ஒரு மைண்ட் செட்லேயும் நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு, எனக்கு ஃபஸ்ட் ஆக்ட் பிடிக்காது. ஓகே, நான் ஒரு செட்டப் பண்ணுவோம்ல, ஒரு கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி இது 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 அப்படின்னு செட்டப் பண்ணுவோம்ல, எனக்கு அந்த ஃபஸ்ட் ஆக்ட் பிடிக்காம செகண்ட் ஆக்ட்லேருந்து என் கதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து ஒரு ஒரு ஹாஃப் வேல உள்ளே போயிட்டு வெளியே வர்ற மாதிரி தான் என்னோடய ரைட்டிங் இருக்கணும், என்னோடய படங்கள் அப்படி தான் இருக்கணுன்றதை நான் டிசைட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறேன். அது ரைட்டிங்லேருந்தே எழுதும்போது முழுசாக எழுதிடுவோம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த படம் ஒரு ஹாஃப் வேல ஆரம்பிக்குது. ஆமாம், திடீர்னு ஒரு நாள் ஒரு 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 ஊரில் ஒரு குறிப்பிட்ட ஆள்களுக்குள்ளே திடீர்னு நம்ம போய் நம்ம அவங்கள பார்க்குறோம். அப்போ எனக்கு படமாக ஓகே, ரைட்டிங்கில் வந்து இவங்களுக்கு முன்னாடிலாம் என்னென்ன கதையெல்லாம் நிகழ்ந்துருக்குன்றதை நான் ரைட்டில் எழுதுவேன். ஒரு ஃபுல்லாக எழுதிட்டு அப்புறம் எனக்கு இது தேவையில்லை இது தேவையில்லை இது தேவையில்லை இந்த மாதிரியான ஒரு நரேஷன் கொடுக்கலாம் அப்படின்ற இடத்துக்கு ரொம்ப லாங் ப்ராசஸ் அதை வந்து அந்த இடத்துக்கு வந்து அடையிறது. ஸோ அது அந்த மாதிரி தான் எனக்கு வந்து. ஓகே, எனக்கு நீங்கள் அந்த ஆஃப் வேல ஓப்பன் பண்ணுறதும் பிடிச்சது, அதே மாதிரி எண்டில் வந்து ஆடியன்ஸ் கிட்ட அந்த எண்டை ஒப்படைக்கிற அந்த விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில். நீங்கள் இப்போ இந்த கதையை ஒரு ஒன்லைனாக சொல்லணும்னா எப்படி சார் சொல்லுவீங்க? இந்த படம் நான் பார்த்துட்டேன்ற பட்சத்தில் ஒரு ஸ்கிரிப்டை அணுகிற விதம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேட்குறேன். இது ஒரு ஒன்லைனாக சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? நான் அங்கேருந்து எனக்கு ஒரு பிரேக் பண்ணணும்னு ஒரு தோணிகிட்டே தான் நான் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு கதைக்கு நான் வந்து ஒன்லைன் சொல்லலாம். இது ஒரு லைஃபு, அதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு இருக்குது, இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது. இது முழுமையடைஞ்சாதானே ஒரு ஒன்லைன் சொல்ல முடியும். இந்த கதைக்கோட ஒன்லைன்னு நம்மளாக சொல்லிக்கலாம். ஒரு பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு கூட்டி போகிறாங்க, யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு, அவங்களோட பேய்னா என்ன, எதை சொல்கிறாங்க. ஒரு காதல் வயப்படுறத வெளியே சொன்னால் அது நம்மளுக்கு ஏதோ தன்மான பிரச்சனை ஆயிருன்ற ஒரு பேய் பிடிச்சிருக்குன்ற ஒரு இடத்துக்கு தள்ளப்படுற ஒரு அந்த ஆட்களோட சூழல் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணணுன்றது தான். எனக்கு ஒன்லைனா நம்ம இப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ அந்த போகிற ட்ராவலில் அவங்களுக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன அவங்களோட இப்போ அதான் இந்த பேக் ஸ்டோரி, இதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்லலாம், அதெல்லாம் இவங்களோட உரையாடல் வழியாக வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு சீனே வந்து அவங்க டைலாக் வரும், ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல டைலாக் வரும், அது வந்து இந்த பேக் ஸ்டோரியை சொல்லும். இதெல்லாம் கிராஃப்டாக பயங்கரமாக டிசைன் பண்ணி வச்சது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆக்ட் இல்லைன்னா நாங்கள் அது என்ன டைலாக்னு சொல்லுவோம். அதான் இப்போ நம்மளும் 15 நாள் அடிச்சுன்னு வரைக்கும் அள்ளிட்டு தான் இருக்கோம். அந்த சூரியோட தங்கச்சி பேசுகிறாங்க. இந்த 15 நாளைக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க நான் உங்களை காட்ட வேணாம்னு நினைக்கிறேன்ல ஒரு கதை, அதுதான் அந்த கதை, அந்த டைலாக். ஓகே, இந்த 15 நாள் நம்மளை அடிச்சு அள்ளி நொறுக்கிட்டு தான் இருக்கோம், கொஞ்சமாக அடங்குறாளா அந்த கொட்டுக்காளி அப்படின்றது இருக்குல்ல. இப்படி ஒரு இது ஒரு பெரிய ஒரு கலப்புறம் நடந்திருக்கு. நம்ம அந்த கலப்புறம் அடங்கின பிறகு இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்கல்ல, இந்த பிள்ளை இப்படி பண்ணுறதுக்கு நம்ம பிள்ளை காரணம் கிடையாதா, இது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, வாடா போன்னு ஏதோ ஒரு வயலில் இந்த பாண்டின்ற கேரக்டரை வந்து சமாதானப்படுத்தி இந்த குடும்பம் கூட்டி போகிறதுக்குன்னு ஒரு இடத்துக்கு வருது இல்லை, அந்த இடத்துல வந்து நம்ம படம் ஆரம்பிக்கிறோம். நிச்சயமா இது வெல் பிளானாக கிராஃப்டாக சரியாக ஸ்கெட்ச் பண்ணி பண்ணது தான். சூப்பர் சார். எனக்கு அவங்க அந்த கூட்டிகிட்டு போகிறதுன்னு முடிவு எடுக்கிறாங்கல்ல, இது வந்து கிராமப்புறங்களில் நானுமே நிறைய இடத்த பார்த்துருக்கேன். இது லவ்ன்ற விஷயத்தை தாண்டி எல்லாத்துக்குமே, இப்போ உடம்பு முடியாமல் இருக்கிறதுனா கூட டாக்டர்கிட்ட போகிறது ஒரு பக்கம் போவாங்க, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி சாமி ஆடிட்டு போய் பார்க்குறது, கோயிலுக்கு போகிறது வேற, குலதெய்வ வழிபாடு, அதை நான் கேள்விக்குள்ளாக்கல, நீங்களும் அது வந்து அப்படி எடுக்கல. ஸோ அந்த விஷயம் வந்து அது மேலே ஒரு நம்பிக்கை இருக்குல்ல மக்களுக்கு, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் நான் வந்து அதான் இன்னசென்ஸ் தான் சொல்லுவேன். இதன் வழியாவது நம்ம விடுபட்டுக்கிற முடியுமான்னு இது பண்ணிகிட்டு இருக்க ஒரு இது இருக்குல்ல. நான் வந்து இது பண்ணால் சரியாயிரும், இது பண்ணால் சரியாயிரும்னு ஒரு கூட்டம் ஒரு அதான் ஒரு ஃபூலிஷான ஒரு ஐடியா தான். கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான். எதையோ ஒன்று நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துரும், நம்ம வாழ்க்கையில் ஒரு விளக்கை இந்த சூழல் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறதுல அதோட வெளிப்பாடு தான் அவங்களுக்கு வந்து. அவங்க ஒரு இன்னசென்ஸ் தான். இன்னசென்ஸ் மீனிங் என்ன சொல்கிறேன்னா, ஆட்களாக அவங்க வந்து என்னவா அப்படின்னு சொல்லலை, இவ்வளோ ஒரு பிள்ளையை இப்படி கூட்டமாக கூட்டிகிட்டு இங்கே வந்து போனால் எல்லாம் சரியாயிரும்னு போகிறாங்கல்ல, நம்ம என்னன்னு சொல்ல. ஸோ நீங்கள் லீட் கேரக்டரை பொசிஷன் பண்ணியிருந்த விதம், அவருக்குள்ள ஆரம்பத்துலேருந்து ஒரு அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணுன்ற ஒரு விஷயம் அவர் மனசில் இருக்குது. அவர் வந்து ஃபாரின்லேருந்து வேலை, நான் புரிஞ்சுக்கிட்டது, எங்கேயோ வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு, அந்த பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுனால அதை சரி பண்ணணும்னு இவங்க சொல்கிறதுனால அதை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவரும் வர்றாரு. இடையில என்னதான் அவங்க சொல்கிறத அவர் உட்பட்டாலும் அதை அடிக்கிறாரு ஒரு இடத்துல. அடிக்கும்போது தான் மனசில் இருக்கிற வார்த்தைகள் வந்து வெளியில் வந்துடுது. உன்னை சரி பண்ணணுங்கிறது ஒரு எண்ணமாக இருந்தாலுமே அடித்து துன்புறுத்தி
நீ இப்படி பண்ணிட்டியே, இன்னொருத்தனோட போயிட்டியே அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் வந்து அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாரு. ஆனாலும் மறுபடியும் கூப்பிட்டு போறதுக்கு உடன்படுறாரு. கடைசியில ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல அங்க என்ன பண்ண போறாரு அவரு அப்படிங்கறது ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல விடுறீங்க. ஸோ அந்த அவரோட கேரக்டரோட எக்ஸ்பிளனேஷன் சொல்ல முடியுமா? இந்த கேரக்டர் எப்படி உருவாக்குனீங்க அப்படின்ட்டு, சூரி சாரோட கேரக்டர். அதாவது உருவாக்குறது நான் கிடையாது, இந்த சமூகம். அந்த ஒரு அதாவது உறவு சிக்கலை பற்றி நம்ம அந்த படம் பேசுதுன்னு சொல்கிறேன்ல. இப்போ வந்து மாமான்ற ரோல் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கப்படுது. இப்போ ஒரு 10 பேர் இருக்கோம்னா ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா அவனோட ஒரிஜினாலிட்டியை வெளிப்படுத்த முடியாமல் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்கு இருக்கிறதா நினச்சிக்கிட்டு அவன் மற்றவங்க மேலே உரிமை செலுத்துறது இருக்குல்ல, அது வந்து இங்கே வெளியேருந்து இன்ஜெக்ட் பண்ண ஒரு தாட்டு. அதுக்கு கல்ச்சரலாக இங்கே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதோட வெளிப்பாடு தான் பாண்டி. ஓகே, ஒரு பிள்ளை பிறந்த உடனே உனக்கு தான் சொல்கிறது வந்து அந்த ரோலுக்கு கிடைச்ச ஒரு கிரெடிட்டில் அவங்களுக்கு. ஓகே, அவன் அதை நம்பியே வந்து நான் இருக்கேன்னா நீ என்ன இப்படி போகிறன்ற ஒரு உரிமை இல்லை, நான் அதுக்கு தான் உனக்கு இவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. எல்லாமே அந்த உறவு சிக்கலை சார்ந்துட்டு. ஒரு பிள்ளை வயசுக்கு வந்துட்டா நீ இதெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறது ஒன்று இருக்குல்ல. நீ கட்டிக்க போகிறதாண்டா இதெல்லாம் பண்ணணும்டா, இல்லைன்னா ஊருக்கு என்னடா பேசும் அப்படின்றது இருக்குல்ல. ஸோ ஆல்ரெடி அவருக்கான பொண்ணு தான் அதன் ஃபிக்ஸ் பண்ணதுனால அதுதான் பிறந்ததுலேருந்தே சொல்ல வைக்கிற ஒரு விஷயம் தானே. உனக்கு உடமையானவள் இவள் அப்படின்ற போது வர்ற ஒரு இதானே, ஒரு இயற்கையாக வந்து ஒரு தாட்டு, அந்த பிள்ளைக்கு நேச்சராக வந்த ஒரு விஷயம். அது இங்கே பெரிய கான்ஃப்ளிக்டை ஏற்படுத்துதுல. அதாவது அவரோட அத்தை பொண்ணு தானே, அப்பாவோட கூட பிறந்த தங்கச்சி பொண்ணு, அவரை கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு ஐடியா. ஓகே, அந்த அவர் கூட பிறந்த பெண்கள் வந்து அந்த பொண்ணை அந்த வீட்டில் இருக்கவங்கள பேசுறது, அதாவது தன்னோட மாமாவை பேசுறது கூட ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு. ஒரு இடத்துல கூட சொல்லுவாங்க, ஏன் நீங்க காசை எடுத்து உள்ளே வச்சிருப்பீங்களா, எடுத்து நீட்டவே மாட்டீங்களா அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கிராமத்துல ரெகுலரா பேசக்கூடிய வார்த்தைகளை ஒரு வசனமா பார்த்த மாதிரி இருந்துச்சு. இல்ல வயலன்ஸ்னா எது நம்ம சொல்றோம், அந்த பிள்ளையை போட்டு அடிச்சது ஓகேங்களா, அதை அடிச்சது வயலன்ஸ். இன்னும் வேற எல்லாம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வயலன்ஸ்னா எதுனா அவங்கள வந்து ஹியூமிலேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த படத்துல நீங்க வந்து அவங்க அப்பா அம்மாவை பார்த்தீங்கன்னா நடைபுணமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்களோட வாய்ஸுக்கு வேல்யூ இருக்காது, ஏன்னா வருமானம் இல்லை அவங்களுக்கு. வந்து வருமானம் இல்லை, இப்படி ஒரு பிரச்சனை, தன்மான பிரச்சனைன்றாங்க. இல்ல இது தன்மான பிரச்சனை, பட் அவங்க பொருளாதார ரீதியாக பொருளாதாரத்தை சார்ந்ததே கிடையாது. அதான் சொல்றேன்ல, இது பொருளாதாரத்தை சார்ந்ததே கிடையாது. அவங்க பொருளாதாரமா நீ இந்த நிலைமையில இருக்குன்றது வேற ஒரு மெதப்பொருள்ல இருந்து வர்ற ஐடியாலஜி. ஓகேங்களா, இது பொருளாதாரம். இதே வசதி வாய்ப்பு உள்ளவங்களுக்கும் அவங்க பொண்ணு வந்து இப்படி ஒன்று பண்ணியிருந்தா அவங்கள வந்து ஹியூமிலேட் பண்ணி நீ என்ன வளர்த்துருக்க, என்ன பார்த்துருக்க அப்படின்னு அவங்கள வந்து வாய்ஸுக்கு வேல்யூவே இல்லாமல் போயிடும். இது வந்து வெறும் பொருளாதாரத்தின் அடிப்படையில் இது அவங்க வந்து நாளைக்கு அவங்க பெரிய ஆளாக இருந்தால் இதெல்லாம் மாறி இருக்குமா கேட்டால் மாறி இருக்காதுங்கிறீங்க. இதே இன்னும் வேற மாதிரி நிகழ்ந்துருக்கும். இந்த கிளைமேக்ஸ்ல கார்ல வந்து கூட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி நடந்திருக்கும். சத்தமே இல்லாம அமைதியா கார்ல வந்து கூட்டு அந்த பொண்ணு கையோட. ஆமா, அப்படி நடந்திருக்கும். ஸோ இது பொருளாதாரத்தின் அடிப்படையில் வர்றதில்ல, உறவுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன், அந்த ரோலுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன், அதன் மூலியமா அவங்க நம்பிட்டு இருக்க வேர்ல்டு இருக்குல்ல, இதுதான் உலகம்னு சொல்லும்போது திடீர்னு அந்த உலகத்துல ஒரு ஷேக் ஏற்படுறது இருக்குல்ல, அதுல ஏற்படுற கான்ஃபிளிக்ட் தான் இது வந்து. ஆனா இது பொருளாதாரத்தின் அடிப்படையில் இது வந்து அப்படி வச்சிட முடியாது. ஓகே ஓகே, அதான் பல விஷயங்கள் லேயரா நீங்க டச் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு இடத்துல கூட அந்த வருமானங்கிறத நான் ஏன் சொன்னேன்னா, ஒருத்தனுடைய கேரக்டரை வந்து டிசைட் பண்ணுறதே அந்த வருமானங்கிற மாதிரி தான் கிராம பக்கங்களில் இருக்குது. அந்த இன்னொரு 2 பேர் சரக்கடிக்க வர்ற அந்த கேரக்டர்ஸ் பேசிக்கிற இடத்துல சொல்லியிருப்பாங்க, நம்ம என்ன சம்பாதிக்கிறோமா நம்ம சொல்கிறத கேட்குறதுக்கு அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையும் நான் இப்படி தான் அது வந்து அவங்களோட மனநிலை, அவங்களோட கேரக்டருக்கு அவங்க ஆர்கானிக்காக அவங்க வந்து இன்டர்னலாக வந்து வெளியே வர்ற வார்த்தை. இப்போ அவன் என்ன நினச்சிட்டு இருப்பான்னா, இந்த எக்கனாமிக்லாம் நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டா நம்மளுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பான். அவன் இந்த பெருமிதத்தை, இந்த ஒரு விஷயத்த மண்டையிலேருந்து எடுக்காத வரைக்கும் அவன் கூட்டத்துக்குள்ள மட்டும் தான் பெருமிதம் இருக்கும். இப்போ எப்படி ஒரு இதுக்குள்ள இந்த கேஸ்ட்டுக்கு முன்னாடி எப்படி மோஸ்ட்லி ஒளிகிற மாதிரி வருது. ஓகேங்களா, இவங்க எக்கனாமிக்லாம் நம்ம வந்து வீக்காக இருக்கும். எது நம்மளை வந்து கொஞ்சம் பெருமிதமாக பேச வைக்கிறதுக்கான ஒரு இடமா இருக்குன்னா இவங்க இது ஒன்று தான் எடுத்து முன்னாடி வைக்கணும். இது ஒன்று தான் எடுத்து பேசணும். ஓகே, இவங்களோட இது என்னென்னா அந்த இதில் வந்து அங்கே மாறும், எல்லாமே மாறும். இவங்க எந்த இதுலேயும் சுற்றிட்டு இருப்பாங்களா, அவங்க வந்து இந்த சுற்றி என்ன நிகழுது, எவ்வளோ டெக்னாலஜினா வந்துடும் எல்லாமே. அதில் அந்த டெக்னாலஜி தனக்கு தகுந்த மாதிரியான புதுப்பிச்சு உள்ளே வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்களே தவிர இந்த வாட்ஸ்அப்பில் குரூப்லாம் ஆரம்பிச்சுக்குவோம் தெரியுங்களா, அது மாதிரி வந்து இந்த குரூப் அப்படின்னு ஆரம்பிச்சுக்கோம் தெரியுங்களா. அது மாதிரி இந்த நவீனத்தையும் தனக்கு தகுந்த மாதிரியான மாற்றிக்கிட்டே இருந்து அதுக்குள்ளேயே தான் கிடப்பாங்களே தவிர வெளியே என்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னே தெரியாது. அந்த பயணத்தை ஒருப்பம் தான் தெரியுமா, என்னடா இப்படி வீடு வந்துருச்சு, வாசம் வந்துருச்சு,
அன்றைக்கி ஒரு கைத்தட்டி இடம் வாங்கி கொடுத்துக்கலான்னு. அப்போ இந்த பயணத்தின் வழியாக நம்ம அதெல்லாம் பேசுகிறோம். நீ வெளியே வா, வந்து பாரு, இங்கே எவ்வளோ சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கும் பாரு. உன்னை இதோட சேர்ந்து ஓடி வராமல் ஒரு இடத்துல உன்னை வந்து ஒரு வேறு விஷயங்களை சொல்லி உட்கார வச்சுக்கிட்டே இருக்குதுல்ல, இந்த பயணத்துலேயே அதெல்லாம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ அதான் எண்ட் ஆஃப் தி டே வருமானம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு போலியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதுக்குள்ளே உட்கார வச்சுருக்காங்க, அதையும் நம்பிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் அப்படிங்கிறது தான் நீங்கள் முன்வைக்கிறீங்க இல்லையா? சூப்பர் சார். இப்போ நான் வந்து படமாக எனக்கு வந்து அந்த சேவலை யூஸ் பண்ண விதம், அது ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு அந்த இடத்துல இருந்து பண்ணுற ஆட்கள் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி கேட்டில் யூஸ் பண்ணுறது, சேவல், ஆடு, மாடு, இதை யூஸ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்கும். ஒரு படத்துக்கு, அதுவும் முழுநீள படத்தில் அது ஒரு கேரக்டராகவே நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அதுக்கான முறையான பெர்மிஷன் வாங்கணுமா? அந்த ப்ராசஸ் பற்றி சொல்கிறீங்களா? ஏன்னா அதை ரொம்ப சூப்பராக முழுமையாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. அது சும்மா ஒரு ஆப்ஜெக்டாக ப்ளேஸ் பண்ணாமல் அது ஒரு கேரக்டராகவே வந்திருக்கும். இல்லை, அதாவது இதில் வந்து இந்த மனிதர்கள் மட்டும் கதாபாத்திரங்கள் நான் பார்க்கல. அங்கே வந்து ஷேர் ஆட்டோ எனக்கு ஒரு கேரக்டர் தான், எம்இடி ஒரு கேரக்டர் தான், இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ஒரு கேரக்டர் தான், சேவலும் ஒரு கேரக்டர் தான் எனக்கு. ஸோ அப்போ அது எனக்கு வந்து அதையும் நான் வந்து இந்த படத்தில் நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கார், ஆனாபின் இருக்காங்க. ஆனால் நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். கண்டிப்பாக. ஒருத்தவங்களுக்கு கூட குறைச்சாப்பெலாம் நம்ம வந்து இவங்க இருக்காங்கன்றக்காக இவங்களுக்கும் நம்ம அதை பண்ண முடியாது. எனக்கு வந்து ஆர்டிஸ்ட்டும் அந்த ஃப்ரீடம் கொடுத்தாங்க. சேவல் பர்டிகுலராக சேவல் வந்து இருக்கிறது ஏதோ ஒன்று பலி கொடுத்து இந்த வாழ்க்கையிலேருந்து நம்ம வந்து மாறிடலான்றது இந்த யதார்த்த மனிதர்கள், இந்த மக்களுக்கு மட்டும் கிடையாது. எதையோ ஒன்று மேலே பழியை போட்டு டைவெர்ட் பண்ணி விட்றோன்றதுலேருந்து ஆரம்பித்து ஏகப்பட்ட விஷயம் இருக்குல்ல. இப்போ இதை கொண்டு கூட்டிகிட்டு போகிறதே வந்து இவ்வளவும் பண்ணி கூப்பிட்டு போகிறதே அதை வந்து காவு கொடுக்குறது தான். ஓகேங்களா? அப்போ ஒரு பொண்ணு வந்து வளர்ந்து எல்லாம் பண்ணுறது. இந்த படத்தில் இந்த மாடை கூட்டு போகும்போது ஒரு டைலாக் வரும், அந்த பொண்ணு பேசும், நீ இப்படிலாம் சேட்டப் பண்ணால் உன்னை கூட்டி போய் சந்தையில் வித்துட்டா என்ன பண்ணுறதுன்னு அந்த பொண்ணு கேட்கும். அதுக்கு லீடு என்னன்னா, நீ இப்படியே பண்ணிகிட்டே உடனே உன் மாட்டையும் சந்தையில் போய் வித்துறேன்னு. இப்போ அந்த மாட்டு இந்த பொண்ணையும் அப்படி தான் நினச்சி சமூகம் வளர்க்குறது இருக்குல்ல, வளர்த்து எல்லாம் பண்ணி கிண்ணி கரெக்டாக கூட்டி போயிட்டு சந்தையில் விற்கிற மாதிரியான இந்த மேரேஜோட சிஸ்டத்தை வந்து அட்ரஸ் பண்ணணும், அதை கொஸ்டினைஸ் பண்ணணும் அப்படின்றது தான். அந்த பொண்ணு வந்து வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரி இடிஞ்சு போய் இறுக்கமா அப்படி உட்காந்துருப்பான். ஆனால் அவளை வெளியே கூட்டி போகும்போது சிங்காரிச்சு பொட்டு வச்சு அந்த வெளியே வந்து யாருக்கும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னே தெரியாமல் கூட்டி போகிறது இருக்குல்ல, அலங்கரிச்சு கூட்டி போகிறது இருக்குல்ல. அவள் உள்ளே இருக்கும்போது எப்படி வேணால் இருந்துக்கலாம், வெளியே கூட்டி போகும்போது அவள் அலங்காரம் இல்லாமல் அவள் ஒரு மாதிரி இருந்தானா அது எங்களுக்கு கௌரவ குறைச்சல் ஆயிரும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருக்குல்ல. இது எல்லாத்தையுமே வந்து டிஸ்கஸ் பண்ணுன்றதுக்காக வச்சது தான் இந்த அப்புறம் இது வந்து வெறுமனே நாங்கள் பாரு எப்படி பண்ணுறோம் அப்படின்ற ஐடியாலாம் கிடையாது. உண்மைக்கே நாங்கள் அப்படி நடக்கிற சூழலை பார்க்குறோம். நான் அந்த கதைக்காக வந்து ரிசர்ச் பண்ணி போகும்போது இப்படி போயிட்டு வந்த பெண்கள் நம்ம பார்க்குறோம். அவங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாதிரி கனமான ஒரு ஃபேஸ், இறுக்கமான முகம். அந்த முகத்தை தான் நம்ம எப்படியாவது வந்து ஆனாக்கு கொடுத்துடலாம், மீனான்ற கதாபாத்திரத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணோம்ல. இந்த படம் ஒரு மாதிரி ஸ்ட்ராஜரியாக ஒரு மாதிரி இதாக இருக்கும்ல. நீங்கள் ஸ்லோவாக இருக்குன்னு கூட சொல்கிற ஒரு பேச்சு வருது இல்லை? இல்லை ஸ்லோவாக அப்படியான பேச்சு இருக்குது. அது பிரச்சனை இல்லை, லாங்குவேஜ், அது லாங்குவேஜ் பேரியர், அதோட பிரச்சனை இல்லை. இந்த பயணத்தை அவள் சீக்கிரம் முடிஞ்சிடக்கூடாதுன்னு ஆசைப்படுறான். அவளோட மனநிலேருந்து தான் இந்த ஷார்ட் டிவிஷன்ஸ் எல்லாம் வைக்கிறது. திரும்ப வந்து ஒரு ஷார்ட் அப்படி வைக்கணும், நான் அப்படி ஒன்று பண்ணணும் அப்படின்னு. அதுக்குள்ளே பெரிய எமோஷன்ஸ் இருக்குது. நேரடியாகவே எமோஷன்ஸை கேட்டு நம்ம பழகினவங்களுக்கு வந்து இந்த இன்டர்னலாக இருக்க எமோஷன்ஸை வந்து கன்வே ஆகிறது பிரச்சனை இருக்குது. ஆனால் அவளுக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு நேர்மையாக வந்து நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியது. இந்த பயணம் சீக்கிரம் முடிஞ்சிடக்கூடாது. இவர் கிட்டத்தட்ட ஒரு 20 நாளாக வீட்டில் அடித்து எல்லாம் துன்புறுத்தி அவள் எல்லாத்துட்டையும் பேசி எல்லா விஷயங்களும் தன்னோட ஆசை கனவுகள் எல்லாத்தையுமே அவள் சொல்லி, இவங்க சின்ன வயசுலேருந்து எல்லாமே நம்மளை வளர்த்தாங்களே, நம்மளுக்கு என்ன எல்லாம் பண்ணாங்களே, இதை சொல்கிற இதையே இவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாதுன்றது எதுக்கு அவள் எவ்வளோ கன்ஃபியூஷன் ஆகி ஒரு ஸ்டேஜுக்கு வந்து ஒரு அடமெண்ட்டாக வந்து அவள் நிற்கிறது இருக்குல்ல. நான் ஆமாம் சரி நீ உன்னை உரையாடி தீர்த்துட்டேன், இப்போ என்னோடய ஆயுதம் மௌனமாக இருக்குது அப்படின்னு உட்கார வச்சுருக்காங்க. இப்போ வெளியே கூட்டி போகும்போது அந்த பயணம் சீக்கிரம் முடிஞ்சிடக்கூடாதுன்ற ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அவளோட தாட் ப்ராசஸ் மென்டலாக இருக்கும்ல, அதுக்கான லாங்குவேஜ் தான் இந்த படத்தில் இருக்கிறது. ஓகே சார், அந்த ஒரு விஷயம் மட்டும் மிஸ் பண்ணிட்டோம். அந்த சேவலில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முறையான ப்ராசஸ் என்ன? ஏன்னா இந்த மாதிரியான இது போதில்லை, இந்த மாதிரியான ஒரு சடங்குகள், இந்த மாதிரியான ஒரு ரிச்சுவல் பண்ணதில்லை. நீங்கள் பலி கொடுக்குறதுன்ற நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டது. இல்லை சார், நான் அந்த பக்கம் வரல. ஃபில்ம் மேக்கிங்கில் இந்த மாதிரியான ஒரு
ஆடு மாடு சேவலை யூஸ் பண்ணுறதுக்கான முறை என்னன்னு? இல்லை ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இந்த படத்தில் இருக்க சீன்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து இவங்ககிட்ட சொல்லணும், அனிமல் வெல்ஃபேர் அவங்கள்ட்ட வந்து நம்ம சொல்லணும். இதில் எதெல்லாம் நீங்கள் சிஜி பண்ணுறீங்க, எதெல்லாம் ஒரிஜினலாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லணும். எல்லாமே இருக்குது, எல்லாத்தையும் ப்ராப்பராக அவங்களோட கம்யூனிகேட் பண்ணி ப்ராப்பராக அந்த விஷுவல்ஸ் காட்டி ப்ராப்பராக அதை ஸ்டோரி போர்டுக்கு பண்ணி வயர் ஃப்ரேம்ஸ்னு சொல்லுவாங்க சிஜியில், அதையும் அவங்ககிட்ட வந்து காட்டி பர்மிஷன் வாங்கி தான் பண்ணுவோம். இந்த படம் இந்த சேவல் எதுக்கு இம்பார்ட்டன், அவங்களுக்கு இது இம்பார்ட்டன்ட் தெரியும் போது அவங்க வந்து எல்லாருமே அலோவ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ வந்து வெறுமனே அதை வச்சு எதுவும் கிமிக் பண்ணலை அப்படின்ற ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு கிடச்சிச்சு. நம்ம கரெக்டாக நரேட் பண்ணியிருந்தோம், ப்ராப்பராக டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியிருந்தோம்னா இதோட இம்பார்ட்டன் அவங்களுக்கு தெரியுது. ஓகே. சேவலை வந்து ஏன் இந்த படத்தில் ஒரு ரோலாக வச்சுருக்காங்க, இது எதுக்காக பண்ணப்படுது அப்படின்ற ஸ்டோரி அவங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி எண்டில் வந்து அந்த சாமியார் அப்யூஸ் பண்ணுற விஷயத்த நேரில் அவ்வளோ இதுவாக காமிச்சிட்டிங்க. ஸோ அந்த அப்யூஸ் பண்ணுறதுங்கிறது வந்து ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணுறதை தாண்டி ஒரு போலியான பிம்பத்தை உருவாக்கி வச்சுருக்காங்கல்ல. இவர்கிட்ட போனால் சரியாயிரும் அப்படின்னு நம்பி தான் அவர் கூட்டிகிட்டு போகிறாரு, இவர்கிட்ட போய் சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அந்த நல்ல மாதிரி வேஷம் போட்டு அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டும் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதை தொடவே மாட்டாங்க. நான் சில இடம்லாம் பார்த்துருக்கேன், யாரையுமே ஆன் பண்ணி யாரையுமே வந்து அந்த சாமியாடின்னு சொல்லப்படுற அந்த நபர் வந்து தொட மாட்டார். ஆனால் உட்காந்துக்கிட்டு குறி சொல்கிறது, அவர் வந்து இந்த இது போட்டு வெத்தலை போட்டு மை போட்டு அதில் இதெல்லாம் உனக்கு நடந்துச்சு, உனக்கு இந்த இடத்துல வந்து சூனியம் வச்சுருக்காங்க இப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். ஸோ அந்த லேயரை வந்து நீங்கள் கொஸ்டின் பண்ணியிருக்கலாமோன்னு எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. இதை மட்டும் டச் பண்ணியிருக்காரு சார், இந்த மாதிரி அதோட சப் லேயர்ஸில் இருக்கிற ஒரு விஷயத்தையும் கூடுதலாக சேர்த்து டச் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த விஷயம்? நாங்கள் வந்து ஏற்கனவே ரொம்ப மினிமலாக அந்த இடத்த கையாண்டுருக்கோம். ஓகேங்களா, நீங்கள் வந்து யூடியூப்பில் போய் அடிங்க, ஓகேங்களா, சாட்டை எடுத்து சத்துன்னு அடித்து வர்ற பெண்களை சொல்லு, என்ன உனக்கு என்ன தோணுது சொல்லு அப்படின்னு அவ இந்த மீனா மாதிரியான கதாபாத்திரமாக இருக்கலாம். அவள் இவங்கள்ட்ட இந்த வெறும் காதலாக இருக்கணும் அவசியம் இல்லை. அவள் ஒரு பெண் தன்னோட ஆசை பாசைகள் எல்லாத்தையும் சொல்லி அவள் படிக்க போகணும்னு சொல்லிக்கலாம். எதுவும் இந்த அவங்க இந்த சமூகம் அதை பற்றி கேட்காம, அந்த உறவுகளை அதை பற்றி காது கொடுக்காம இருந்து அவள் ஒரு மாதிரி இறுக்கத்துக்குள்ளே போயிருக்கலாம். அந்த இறுக்கத்துக்குள்ளே போனவளை வந்து இவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு கூட்டி வந்துருக்கலாம். வெறும் காதலாக இருக்கணும் கூட அவசியம் இல்லை. நான் இந்த டூலை எடுத்துக்கிட்டேன், ஓகேங்களா, ஏன்னா மெஜாரிட்டியாக இது நடக்குது, அதனால் இதை எடுத்துக்கிட்டேன். இப்போ போய் பார்த்தா அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆயிருக்குன்னு சத்துன்னு அடிக்கிறது எல்லாம் பண்ணுறது எல்லாமே இருக்குது. இப்போ நான் இந்த கிளைமேக்ஸில் கொண்டாந்து இதில் இருக்க ஹை மொமெண்ட்டை நான் வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு நம்ம எப்படி தெரியும்னா எனக்கு அது ஒரு ஃபாலோவாக மாறிடுமோன்னு பயம் இருக்குது. இன்றைக்கி ரொம்ப அதை இடத்த மினிமலாக இப்போ கிளைமேக்ஸ்லாம் எல்லோரும் என்ன யோசிப்பாங்க, ஒரு ஹை மொமெண்ட்டோட முடிக்கணும் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச ஹை எது, இதுதான் ஹை. ஓப்பனா ஒரு பொண்ணை நிற்க நிறைய விஷயங்கள் யோசிக்க வைக்கிறது, இதுதான் ஹை. ஆக்சுவலாக உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணணும், நீங்கள் படத்தோட பார்ட்டிசிபேட் பண்ணணுன்றது தான் ஹை. நம்ம அந்த இடத்துல இப்போ போய் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இதுக்குள்ளே இருக்கிற இன்னும் வரைமுறைகளை வந்து இப்போ வந்து இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு சாமியார் பண்ணுறாங்க, இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி சாமியார் பண்ணுறாங்க அப்படின்றதுக்குள்ளே நம்ம போகாமல் இது போல் நடக்கிறதுல இது ஒரு விஷயம். அப்புறம் இந்த மக்கள் ரொம்ப நம்புறது இருக்குல்லங்க, அவன் வந்து ஃபிசிக்கலாக டச் பண்ணுறதை வந்து ஓகே அப்போ நம்ம உடம்புல இருந்து ஏதோ ஒன்று எடுத்துட்டாங்க. இப்போ சைக்காலஜிக்கலாக வீக்காக இருக்க பெண்கள் இருக்காங்கல்ல, மென்டலாக வீக்காக இருக்க பெண்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நமக்கு ஒருவர்களாம் ஏதோ சொல்லி கூட்டி வந்துச்சு, உண்மைக்கே நமக்குள்ளேருந்து ஏதோ எடுத்துட்டான், நம்மளுக்கு ஏதோ ஆயிருக்கு, நம்ம வந்து அப்போ இவங்க சொல்கிறத கேட்கணுன்ற ஒரு ஐடியா வரும். ஸ்ட்ராங்காக இருக்க பெண்கள், மீனா மாதிரி இருக்க பெண்கள் வந்து போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, இது எனக்கு ஒரு மேட்ரே கிடையாது, இந்த உடல் நீ புனிதம்னு சொல்கிறியா, மயிறு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு போய் அதோட தாட் ப்ராசஸ்லாம் இருக்கும். அதுதான் வந்து ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய இடமா இருக்குது. இதுக்குள்ளே ஏகப்பட்ட இந்த முறைகளே இருக்குது. நான் ரொம்ப எல்லாத்தையும் கட் பண்ணுறேன், கட் பண்ணி ரொம்ப மினிமலாக காட்டுவோம். இது நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒன்று பண்ணியிருக்கலாம்னா எந்த அளவுக்கு ஒரு ஷாக் வேல்யூ கொடுக்க முடியும். இப்போ கூட்டி வர ஒரு கேரக்டருக்கு யாரோ ஒரு பொண்ணு பையனை லவ் பண்ணுறான்னு சொல்லி கூட்டி வந்தோம், இங்கே வந்து இப்படி ஒன்று நடக்குது அப்படின்ற ஒரு ஹிட் ஆகுது இல்லை, அதை இவ்வளவு தான் என்னால் வந்து இதுக்குள்ளே டீப்பாக போனோம்னா இவங்க கிடைச்சிருக்க ஹை வந்து ஸ்க்ரீனில் கிடச்சிரும். இவங்க மென்டலாக இப்போ ஒன்று கிடச்சிருக்குல்ல, என்ன முடிச்சுட்ட சொல்லுன்னு நம்ம மேலே வந்து கோவப்படுறாங்கல்ல. எனக்கு இது சமூகத்து மேலே கோபமாக தான் இருக்குது. எனக்கு அவங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு. அவங்களுக்கு வந்து இப்போ நான் நினைக்கிறேன், நம்புகிறேன், அந்த பிள்ளைக்கு எதுவும் அந்த பிள்ளை பாண்டி போய் பண்ண மாட்டான்னு இவங்கெல்லாம் சொல்லிடுவாங்க, சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இவங்க இல்லை அவன் போய் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட தான் பிரச்சனை இருக்குது. எனக்கு இவங்க கோவப்பட்டு நல்ல கிளைமேக்ஸை குறித்துன ஒரு பெரிய ஒரு டிபேட் வருது இல்லை, இது கான்சியஸாக தெரிஞ்சே பண்ணுது. ரொம்ப தெரிஞ்சு இப்படி ஒரு ஷேக் கொடுக்கணும், மொத்த டீமும் பிளான் பண்ணி ஒரு ஷேக் கொடுக்கணும்
அவங்களுக்கு வந்து நம்ம இப்போ ஒரு சொல்யூஷன் சொல்லியிருந்தா இவ்வளோ தூரம் படம் எடுத்தவங்களுக்கு வந்து அடுத்து ஒரு 10 நிமிஷம் எடுக்க தெரியாதா? பாண்டியே போய் அந்த சாமியாரை அடிச்சு வேணான்னு சொல்லி கூட்டி போகலாமா? இல்லை இந்த பிள்ளை போய் வந்து பொழிச்சு சாமியார் மேலே அரைஞ்சிருந்தா தேட்டர் கிளாப் வந்திருக்காதா? இவங்க எதிர்பார்க்குற கிளைமேக்ஸ் வந்திருக்காதா? ஏதோ ஒரு முடிவுன்னு சொல்கிறோம்ல, நானே ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்க முடியாதா? இதுதான் கதை முடிஞ்சு போயிட்டு வாங்க அப்படின்ட்டு ஒரு ஷேக் ஏற்படுத்தணும்னு நினச்சோம்ல, அது பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப பயங்கரமாக நடந்துட்டு. நிச்சயமா சார், அது நீங்கள் நினச்ச விஷயம் நடந்துட்டு இருக்கு. நானும் அதை கண் கூட பார்த்தேன். ஏன்னா தேட்டரை விட்டு எழுந்திரிச்சு வரும்போது ஒரு எல்லாருமே பக்கத்தில் பேசிக்கிட்டே வர்றாங்க, என்ன இப்படி முடிச்சுட்டாங்க, என்ன இதுக்குள்ளே என்ன இருக்கு, ஏன் அவன் எதுவும் பண்ணலையா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் வந்து அங்கேருந்தே ஆரம்பிக்குது. தேட்டரில் சீட்டில் இருந்தே ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் தான் நம்ம. நீங்கள் கூழாங்கல்லையும் சரி கொட்டுக்கல்லையும் சரி பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பியன்ஸ் இந்த சூழல் உருவாக்கி வச்சிருந்த ஒருத்தவனுக்கு இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் தான் இந்த படமாக கதையாகவே இருக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஒளிமறைவு இல்லாமல் இந்த படம் முழுக்க காட்டிட்டேன். ஏதாவது இதெல்லாம் பண்ணல. உங்களுக்கு வே ஆஃப் அப்ரோச், இந்த ஸ்டோரி டெல்லிங், இந்த ப்ரெசன்டேஷன் வேணால் உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். அந்த கதை ரொம்ப தெரிஞ்ச கண்டிப்பாக ஓகேங்களா. அந்த கிளைமேக்ஸை கொடுத்துன ஒரு பெரிய ஒரு வியூ உங்களுக்கு ஓப்பன் ஆகுன்ற கதை நான் அப்படியே அதை விட்டுருக்கேன். இல்லைன்னா நம்ம அதுக்கு எதாவது பண்ணவும் பார்க்கலாம். இது வந்து இப்போ எப்படி ஆகுதுன்னா இண்டிவிஜுவாலிட்டி என்னன்னு நான் கேட்குறேன். நீங்கள் இன்னொரு இப்போ ஸ்க்ரீன் வழியாக வந்து எனக்கு நீங்கள் ஒரு ஆன்சர் சொல்லுன்னு சொல்கிறீங்க. உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி என்ன, நீங்கள் என்ன யோசிப்பீங்க, நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன், வாங்களேன் பேசுவோம் அப்படின்னு நான் கூப்பிட்றேன். அது இவங்க ஒரு மாதிரி இப்போ ஷாக்காகி பேசுகிறது இதெல்லாம் வந்து நான் கூப்பிட்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது நடக்கல. இதுவும் நாங்கள் எதிர்பார்த்தது தான். இப்போ எனக்கு சொல்லு என்ன நடந்துச்சு சொல்லு, என்ன அப்படியே முடிச்சிட்டேன்றது என் மேலே எனக்கு அவங்களுக்கு கோவம் கிடையாது. இந்த சமூகத்து மேலே கோவமாக தான் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு ஒரு முடிவு சொல்லு அப்படின்றதுல பொதுவாகவே திரை வழியாக ஒரு முடிவை எதிர்பார்த்தே நம்ம ஒரு பெரிய ஒரு கூட்டம் காத்திருக்கோம்ல, அதனால திரை வழியாகவே எல்லாத்தையும் தேடிக்கிட்டு இருக்கோம். ஒரு சினிமா வழியாகவே எல்லாத்தையும் வந்து ஒரு ரட்சகன் வந்துடும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூ சைக்காலஜிக்கல் அங்கே தான் போகுது. நான் இதை உடச்சி எல்லாருக்கும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது, நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அது செம்மையாக நடந்துக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு பயங்கர முதல்ல எங்கள் ஒரு கார்த்தி சுப்புராஜ் அண்ணன், ரஞ்சித் அண்ணன் எல்லாம் பேசும்போது சொன்னாங்க, இப்படி ஒரு படம் நான் தேட்டரில் நம்ம ஆடியன்ஸோடு சேர்ந்து பார்க்குறேன் இருக்குல்ல, இதுதான் பெரிய அரசியல் அப்படின்னு. கண்டிப்பாக இதை இவ்வளோ பேரோட ஒத்துழைப்போட, எங்கள் ப்ரொடக்ஷன்ஸோட ஒத்துழைப்போட, சூரியன் ஒத்துழைப்போட, இவ்வளோ டெக்னீஷியனோட ஒத்துழைப்போட, இது நம்பிக்கை. இப்போ வந்து இவங்க எல்லாரும் மெயின் ஸ்ட்ரீம் நடிச்சிட்டு இருக்கவங்க தானே, ஏன் இதை பண்ணணும். இப்போ இவ்வளோ பேர் இதை நம்பிக்கையோட வந்து வைக்கிற போது எங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இது பெரிய கேள்விக்குறியாக்கும், பெரிய டிபேட் வரும், படமே இல்லைன்னு சொல்லுவாங்க, என்ன வேணால் சொல்லுவாங்க. ஆனால் நீ சொல்கிற இல்லை, ஒரு ஷேக் நடக்குது இல்லை, நீ ப்ராசஸ் பண்ணுன்ற. ஓகே, இது எங்களுக்கு மேலே கோபமாகவே எங்களுக்கு பார்க்கல. ஓகே, உங்களுக்கு அதுவும் சமூகத்து மேலே கோபம். இல்லை நீங்கள் அதை சொல்லும்போது எனக்கு ரஞ்சித் சார் ரீசெண்டாக மீட் பண்ணும்போது அவர் சொன்னார், இந்த கூழாங்கல் பார்த்துட்டு நாங்கள் வினோத்தை கூப்பிட்டு நாங்கள் தான் படம் பண்ண வேண்டியது, அப்புறம் தான் வந்து தம்பி வெளில பண்ணாப்புல அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொன்னார். ஸோ சர்க்குணம் சார் கூட நீங்கள் ட்ராவல் பண்ண விஷயம் அதெல்லாம் சொன்னாங்க. நிறைய இயக்குநர்களோட நீங்கள் ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. எல்லாருமே இப்போ உங்களை மாதிரி ஒரு படைப்பாளியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு முனைப்போடு இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே அது அந்த அரசியல் அந்த வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் மேலே ஒரு இம்பாக்ட் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ரொம்ப ஹெல்த்தியானது. கண்டிப்பாக எனக்கு வந்து இந்த ப்ராசஸ்க்கு பின்னாடி இருக்கிற ரிசர்ச் அண்ட் ஃபில்ம் மேக்கிங்கோட கிராஃப்டை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் என்னுடைய அடுத்த விஷயமா இருக்குது. இப்போ இந்த சாமியார் கேரக்டர் ஒருத்தர் கடைசியில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கல்ல, அவர் ஒரு விதமான பெண்களை அப்யூஸ் பண்ணுற ஒரு கேரக்டராக காட்டுறோம் அந்த படத்தில். அதுக்கு பின்னாடி ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணியிருப்பீங்கல்ல, என்னென்ன வகையான சாமியார்கள் போலியான விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க? இல்லை, நான் எப்படி பார்த்தேன்னா, முதல்ல இவ்வளோ இது பண்ணுறாங்கல்ல, அதை அவங்க எவ்வளோ பெருசாக நம்பணும், அதுக்கு அவங்க எவ்வளோ பெரிய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா, உண்மைக்கே அந்த உருண்டை வவுத்துலேருந்து வருதா ஊதவும்போது, அதுக்கு ஒரு பெரிய ஒரு மேஜிக் இருக்குல்ல, அதுக்கு அவங்க எந்த அளவுக்கு தயாராக இருப்பாங்க. இந்த படம் அந்த 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 எண்டு போர்ஷனுக்காகவே எங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர் அன்புன்னு ஒருத்தன் இருக்கான், அவனை கூட்டிகிட்டு சும்மா அப்படியே நாங்கள் போவோம். இப்படி போவோம், நாங்கள் அவனை கூப்பிட்டு போகணுன்றதுக்காக போக மாட்டோம், நாங்கள் ஒரு 5-6 பேர் சேர்ந்து இந்த மாதிரி நடக்கிற இடத்துக்குலாம் போவோம். அவங்க பார்ப்பாங்க இந்த மாதிரி இப்படின்னு பார்த்தோன்னே வந்து எங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல பாருங்க அப்படின்னா, சும்மா இங்கேயும் தொட்டு பார்த்துட்டு முகத்தை பார்த்து இந்த மாதிரி அவன் ஏதோ ஒரு இதாக இருந்தாலும் இந்த பையனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயிலேருந்து ஒரு 10 உருண்டை எடுத்து, நீ சொந்தக்காரங்க வீட்டில் போய் எங்கேயோ சாப்பிட்ருக்க, அவங்க தான் நீ நல்லா வரக்கூடாதுன்றக்கா அப்படி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் எங்கேயுமே போகாமல் என் கூட 2 வருஷம் என் கூடயே சுற்றிட்டு இருந்திருப்பான். ஓகேங்களா, இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நம்ம போய் பார்க்க அவங்க
இப்போ நீங்கள் கேட்குறதுல வந்து ஒரு பர்டிகுலராக இந்த விஷயத்த மட்டும் நம்ம ரிசர்ச் பண்ணல, எல்லாமே போனோம். அதெல்லாம் நான் இதை சொல்ல அவசியம் இல்லை, நீங்கள் யூடியூப்ல போய் நீங்கள் டைப் பண்ணாலே வந்துடும். இல்லை வருவோம். இருந்தாலும் நீங்கள் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உழைப்பு போட்டிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா நீங்கள் அதில் ப்ராசஸில் இருந்திருக்கீங்கிறனால படத்தில் சொல்லாத விஷயங்கள் நிறைய நீங்கள் ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஒவ்வொரு கேரக்டருக்கு பின்னாடியுமே அது தெரியுது. ஏன்னா அந்த ஊரில் ஒரு தொழில் எங்கே ஃபாரினில் போய் ஒருத்தன் வேலை பார்க்குறான், ஒரு பொண்ணு காலேஜில் படிக்குது, அவங்க வீட்டில் வந்து குடும்பமாக இத்தனை பேர் சேர்ந்து ஒரு தொழில் பண்ணிட்டுருக்காங்க, ஒருத்தர் பால் ஊற்றுறாரு. அப்போ அது வந்து அதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்குது. கேஸ்ட் ரீதியாக கூட அந்த பாலுங்கிறதுக்கு பின்னாடி ஒரு தொழில் இருக்கிறதா நான் பார்க்குறேன். அவ்வளோ லேயர்ஸ் நீங்கள் அடுக்கியிருக்கீங்க. ஸோ அந்த எனக்கு இதெல்லாமும் புரிஞ்சிக்க முடியுது. பட் இந்த சாமியாருங்கிற இந்த இடத்துல வந்து இன்னமும் மக்கள் போய் ஏமாறுறதுக்கு காரணம் அவங்க மேலே எதையும் நம்புகிறாங்க. ஆமா, இப்போ அந்த எதை எப்படி நம்ப வைக்கிறாங்க இந்த எளிமையான மனிதரோட லைஃப் இருக்குல்ல, அவங்க வந்து இந்த மாதிரியான ஆளுகிட்ட போவாங்க. எக்கனாமிக்கலா சரியா பெரிய ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கவங்க அவங்க இன்னொரு ஆளுகிட்ட போவாங்க. ஓகேங்களா? ஆனா எல்லாமே எண்ட் ஆஃப் டே ஒண்ணு. அதன் வழியா என் வாழ்க்கையில ஏதோ ஒரு விடுபடல் ஆயிருமோ, அதன் வழியா எனக்கு ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்துருமோ. இந்த சூழல் இப்போ ஒரு வீட்டில் நம்ம வீட்டில் வந்து பொண்ணு இப்படி ஒன்று பண்ணிட்டு இருக்கால, நம்ம பேச்சை மீறி நம்ம வரைமுறையை மீறி ஒரு கட்டுப்பாடாக ஒன்று வச்சுருந்தோமே, அதை மீறி ஒன்று பண்ணிட்டு இருக்கலாம், இது சரியாயிருமோன்ற ஒன்று ஹோப் இருக்குல்ல. இதற்கெல்லாம் அவங்க வந்து இவ்வளோ பிரச்சனை ஒன்று இருக்குது, என்கிட்ட வந்து அதை சரியாயிரும்னு சொல்கிறாங்க. அப்போ போதானே செய்வாங்க. அவன் அதுக்கான விஷயத்தை உருவாக்கியிருக்காங்க. நீங்கள் அந்த சாமியார் பேசுகிற நீங்கள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் விட்டா திக்கு திசை தெரியாமல் கெட்டு சீரழிஞ்சிருக்கு போயிருக்க வேண்டிய பொண்ணை என்கிட்ட கூட்டியாண்டிங்களேப்பா, நீங்கள் பெரிய தாட்டியக்காரங்க தான். அவங்களோட சைக்காலஜி என்ன தெரியுங்களா? கூட்டியாந்து வந்து எல்லாம் பண்ணதுக்கப்புறம் இவங்களையும் முட்டாளாக அவன் காட்டிடக்கூடாது. அவன் பேசுகிற வழியாக வந்து அவங்களுக்கு ஒரு பெருமையை கொடுக்கும், கர்வத்தை கொடுக்குறது, கௌரவம். ஆமாம், ஒரு மாதிரி அந்த இடத்துல அப்படி கொடுப்பான். நீ பெரிய தாட்டியக்காரங்க தான் பண்ண அப்படின்னு ரொம்ப மிக சாதாரணமாக அந்த காட்சி நடந்துகிட்டு இருக்கும். அது எந்த ஒரு பில்டப் இல்லாமல் சாதாரணமாக நடக்க வச்ச காரணம் இது ரொம்ப சாதாரணமாக நடக்குதுன்றக்காக. இப்போ ஏதோ ஏலியன் படம் எடுத்த மாதிரி இங்கே ஒன்று நடந்துருக்கல. இப்போ நீங்கள் நான் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கும்போது இங்கே மட்டும் இல்லை, குளோபலாக எங்கெங்கேயோ ஏதோ இந்த மாதிரியான நடந்துட்டு இருக்கு. நானே கண் முன்னாடி பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அதனாலதான் அதை கேட்கிறேன். ஏன்னா உண்மையவே சொல்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அது எப்படி சொல்றாங்க, அந்த மேஜிக் எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்கிறதே பெரிய ஆச்சரியம். அந்த லாஸ்ட்ல வர அந்த கேரக்டரோட டைலாக் ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா, அதிகாரம் பண்ண வேண்டியதுல அதிகாரம் பண்ணும், அது லைட்டாக இவங்களை பெருமிதம் பேச இடத்துல பெருமிதம் பேசும், அதுக்குள்ளே அதை நம்புறதுக்கான இவங்க சோகால்டு இவங்க வச்சிருக்க எலும்பச்சம்பளம், சூடம், லொட்டு, லொசுக்கு இது எல்லாத்தையும் பயன்படுத்தும். இது எல்லாத்தையும் மீறி அவங்க முன்னாடி ஒரு மேஜிக் பண்ணும். பார்ப்போம் பிள்ளை உடம்புல இருந்து நான் ஒன்று எடுத்திருக்கேன் பாரு அப்படின்ட்டு. இது ஒரு மாதிரியான மேஜிக் தானே, இது ஒரு மாதிரியான ஒரு ஃபூலிஷான ஒரு விஷயம் தானே. இது இந்த மாதிரியான பீப்புள் வந்து வேற எதை நம்புவான்? அவன் வேற எங்கேயும் இதோட பெரிய ஆளுகள்கிட்ட போக முடியாது. கண்டிப்பாக இவன் ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு ஒரு கார் எடுத்துகிட்டு இந்த பக்கத்தில் டக்குன்னு இந்த ஆள்கிட்ட சரியாயிரும், இந்த ஆளுக்கு போயிட்டு வந்துடலாம். பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்கும் அந்த மாதிரி நிறையா ஏதோ மூஞ்சி சீரில்லாமல் இருக்காங்க, வாங்க கூட்டி போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டு வருவாங்க. தற்சமயத்துக்கான விடுபடுதல் எங்கே சீக்கிரம் கிடைக்குதோ பக்கத்தில் இருந்தால் அங்கே போயிடுறாங்க. ஒரு மெடிக்கலுக்கு போவோமா, இங்கே இல்லை எங்கே போவோமான்னா போய் துண்ணூரை போட்டு வந்துடுவா சரியாயிரும்னு சொல்கிறாங்க. இதோ பெருசாக மாறி இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். மாறலாம் கிடையாது. கொஞ்சம் விழிப்புணர்வு இங்கேருந்து வெளியே வந்து படித்தவங்களுக்கு வந்திருக்கு. இன்னும் ரூட்டடாக இருக்க பீப்புளுக்கும் சரி, இல்லை இங்கே இருக்கும்போது சில விதத்துக்கு இருக்கும். நீங்கள் சென்னையில் இருக்குங்க, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. சென்னையில் இருக்குது. சென்னை சுற்று வட்டார பகுதியிலே இல்லை உள்ளேயா? சென்னை ஒரு சுற்று வட்டார பகுதியிலே இருக்குது. நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் அந்த கதையை போய் ஒருத்தோட்ட சொல்கிறேன். அவர் வந்து ஆமாப்பா கரெக்டான விஷயத்த பேசுகிறேன், என் மகன் இப்படி தான்ப்பா, ஒரு பிள்ளை என் மகனை மயக்கிருச்சு, ஏதோ ஆள் நம்ம பேச்சை கேட்க மாட்டானே, திடீர்னு அப்படி பண்ணிகிட்டு இருக்கானேன்னு கூட்டி போனேன்ப்பா, ஒன்று பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவன் சரியாயிட்டான் இப்படின்றது சென்னைக்குள்ளே இருக்கிற ஒரு ஆள் சொன்ன விஷயம். ஏன் அது பின்னாடி எனக்கு கேள்விகள் வந்துட்டே இருக்குன்னா, அந்த நான் சரி ஆயிடுச்சுன்னு அவர் சொல்கிறாருன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சரி ஆகுதோ இல்லையோ இவங்க தொல்லை தாங்க முடியாமலே சரி அதையும் போய் பாருங்கடான்னு ஒருத்தன் சொல்ற இடம் இருக்குல்ல. இப்போ சூரிய கேரக்டர் நான் அப்படிதான் பாக்குறேன். அவனுக்கு என்னதான் ஓரளவுக்கு பகுத்தறிவு இருந்தா கூட இவ்வளவு பேர் சொல்றாங்களே சரி போ உங்க இஷ்டத்துக்கு பண்ணுங்கிற ஒரு டோன்ல கூட ஒருத்தன் அந்த முடிவு எடுத்து அவங்களோட டிராவல் பண்ணலாம். இதுதான் இங்கதான் உறவு சிக்கலும் சேர்ந்து. நீங்க இப்ப ஐயோ எங்க அண்ணன் இப்படி போய் கிடக்கானே, அப்ப இது போயிட்டு வந்தா சரியாயிரும் அப்படின்னு அவனையுமே தற்சமயத்துக்கான ஏமாத்துற வேலை தான் இது வந்து. ஓகேங்களா? அவனுமே தற்சமயம் வந்து வா 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 போகிறான், இங்கே போனால் சரியாயிரும், இங்கே போனால் சரியாயிரும்னு சொல்லி கூப்பிட்டு போகிறது இருக்குல்ல, இதையுமே அப்படி தான் நான் ஆரம்பிக்கிறதா பார்க்குறேன். இங்கே போயிட்டு மட்டும் வருவோம், அதுக்கப்புறம் இப்படி பண்ணா அப்படின்னு நானே வெட்டி போடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் இன்னொன்று ஒரு மாதிரி கௌரவ கொலைகள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட வேறு வேறு ஸ்டெப் இருக்குல்ல, அந்த ஸ்டெப்பில் இதுவும் ஒன்று நீங்கள் கூட்டி போயிட்டு வருவோம், அதுக்கப்புறம் சரியாகலாம் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல.
இதெல்லாம் அவங்களுக்குள்ள ரூட்டில் இருக்க ஸ்டெப்பு. அதில் ஆட்டோவில் இந்த பொண்ணை வந்து ஒரு பிரிசனர் ஜெயிலில் கைதி மாதிரி உட்கார வச்சுட்டு முன்னாடி 2 வண்டி பின்னாடி ஒரு வண்டி இப்படி போகிற அந்த அமைப்பை உருவாக்குறதுக்கு காரணம் என்ன? இது ஒரு மாப் மென்டாலிட்டி ஸ்டோரி. நீங்கள் வந்து பாண்டியை மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு நீ கட்டிக்க போகிறதானே பண்ணிட்டு வாப்பா அப்படின்னா பண்ண மாட்டேன். அவங்க அக்கா தங்கச்சி 2 பேர் இருக்காருல்ல, சரி நீங்கள் போயிட்டு வாங்கடி, கூட்டி போயிட்டு சட்டுன்னு போயிட்டு சாங்கடி, சீக்கிரம் போயிட்டு வாங்கடி அப்படின்னா பண்ண மாட்டாங்க. இதில் இருக்க ஒவ்வொரு கதாபாத்திரம், அந்த ஒயின் ஷாப் போகிறவன்லேருந்து எல்லாரும் இந்த ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் நீங்கள் போயிட்டு வாங்கலாம் தனியாக கூப்பிட்டு அப்படின்னா பண்ண மாட்டாங்க. இந்த செயல் செய்கிறதுக்கு நான் மட்டும் பொறுப்பு கிடையாதுன்ற ஒரு கூட்டம் உருவானாதான் இந்த செயலுக்கு இதை நாங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணி செய்கிறோம், இதுக்கு நான் மட்டும் பொறுப்பு கிடையாது அப்படின்னா தான் இந்த ஸ்டோரியை உருவாகும், இந்த பயணம் உருவாகும். அதுக்கு தான் இவ்வளோ கதாபாத்திரம். எதுவுமே சும்மாவா இந்த ஒரு உண்மைக்கே இப்படி போகிறவங்க வந்து சும்மாவாவது கூப்பிட்டு ஆளை சேர்த்துக்குருவாங்க. இப்போ அந்த 2 பேர் இருக்காங்க அந்த ஒயின் ஷாப் யாரு சும்மா கூப்பிட்டு ஆளை சேர்த்துக்கிறது. ஏன்னா அவங்க ஒவ்வொரு துணுக்குள்ள கில்ட் இருக்கும், ஒரு பெரிய இந்த விஷயத்தை கொடுத்து பெரிய பயம் இருக்கும். ஆனால் இதுக்கு நான் மட்டும் பொறுப்பு இல்லைன்னு துணைக்கு ஆளை சேர்த்துக்குருவாங்க. பொதுவாகவே அப்படி தானே இயங்குது. கண்டிப்பாக. ஸோ அதுதான் ஏன்னா அந்த இடத்துல அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த கூட வர்ற கேரக்டர்ஸ் வந்து இந்த பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தப்பட்டு வரல, அவங்க ஜாலியாக போகிறாங்க. ஒரு ட்ரிப்பு போகிற மாதிரி அவங்க சரக்கு அடிக்கிறத தேடி போகிறாங்க. அந்த 2 பேர் புறணி பேசிகிட்டு இருக்காங்க, சூரியோட 2 தங்கச்சிங்க. உண்மையிலே வருத்தப்படுற யாருன்னா அந்த பொண்ணு, அவங்க அம்மா, அவங்க அப்பா, இவங்க தான் வருத்தத்தில் இருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே சூரி மேபி அவரோட கேரக்டர் வேற எல்லாருமே ஒரு என்ஜாய்மெண்ட்ல தான் போறாங்க. ஸோ அப்படிதான் இங்க நடக்குது. அந்த கூட இருக்கிறவங்க, நான் அந்த 4 பேருமே கூட சேர்ந்து வர்றவங்க எல்லாருமே இப்படி போனா என்ன, அவன் ஏதோ ஒன்று நோக்கி போவோம், நம்ம வந்து ஜாலியா போயிட்டு வருவோங்கிற ஒரு தன்மையில. அதுதான் ஒரு டைலாக் வருமே, இன்னைக்கு இவங்களுக்கு ஒரு பிரச்சனை நம்ம போய் நின்னாதானே நாளைக்கு நமக்கு ஏதாவது வந்து நிற்பாங்க, சொந்த பந்தம் நம்ம போய் நின்னாதானே நாளைக்கு. இது எல்லாமே அட்மாஸ்பியரை சேர்க்கறது தான். அதான் இது ஒரு மாப் மென்டாலிட்டி ஸ்டோரி. இதில் இவ்வளோ கதாபாத்திரம் வரணும். இப்போ இவங்களுக்கு இந்த குடும்பத்துக்கு இது மட்டும் தான் இவங்களுக்கு பெரிய பிரச்சனை. ஆனால் நான் இந்த சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்றதுல வந்து இவங்க அன்றாடம் எப்படி வாழ்வாங்களோ அதே போல தான் வாழ்வாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நிறைய விஷயங்கள் டீட்டெயில்டாக பொறுமையாக வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இந்த கதையோடைய தேவை இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தேவை இருக்கிறதுனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக நான் வந்து கேட்க வேண்டிய நிர்பந்தம். ஒன்று அது என்னன்னா, இந்த டீட்டெயில் தேவை. ஏன் நம்ம அதை இப்போ அதான் நான் சொல்கிறேன், எனக்கு உட்காந்து நம்ம வந்து ஒவ்வொரு சீனாக வந்து அந்த மீனா பாண்டின்ற கதாபாத்திரத்தோட நேம்லேருந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாம். அதுக்கு பின்னாடி ஒன்று இருக்கும். அந்த சின்ன பையன் கேரக்டர் இருக்கும் தெரியுங்களா அந்த ஆட்டோவில், அந்த சின்ன பையனோட இப்போ அந்த ஃபைட் சீக்வன்ஸ் நடந்தோடனையும் அந்த எனக்கு அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ஒன்றே தான் எனக்கு தோணுச்சு. இவ்வளோ அடி வாங்குற எல்லாம் பண்ணுறாள், அவளை பார்த்து யாருமே ஐயோ அப்படின்னு பாவமாச்சே அப்படின்னு சொல்லிடக்கூடாதுன்றது எனக்கு தெளிவாக இருந்தது. ஏன்னா அனுதாப ரீதியாக எனக்கு எதையுமே சம்பாதிக்கிறதுல விருப்பம் இல்லை. அது பர்டிகுலராக மீனாவுக்கு அப்படி ஒரு சம்பாதித்தை நம்ம கொடுக்கக்கூடாது. ஓகே, அவள் பயங்கர போல்ட்டானவன். அப்போ இதுக்குள்ள என்னென்னலாம் வந்து பொருந்ததுன்னா, இந்த பாண்டியோட ரெசம்பிளன்ஸ் தான் அந்த சின்ன பையன். ஓகேங்களா, பாண்டியோட உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி தான், அந்த சின்ன பையனோட உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி தான் பாண்டியா மாறுது. இப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்து கலப்புறம் நடந்ததுக்கப்புறம் இந்த பயணத்தில் நீங்கள் இந்த சின்ன பையனை பார்த்தீங்கன்னா அவன் மட்டும் வேறு வேலையிலே இருப்பான், அவன் சந்தோஷமாக இருப்பான். அந்த குழந்தைகளுக்கான உலகத்தை விட்டு அவன் எப்பயும் வெளியேற மாட்டான். குச்சி எடுத்து அடிச்சுட்டு இருப்பான், அது பண்ணிட்டு இருப்பான், இது பண்ணிட்டு இருப்பான், கோழிக்கு நெல் எடுத்து போட்டிருப்பான். ஓகேங்களா, அந்த செடி கொடிகளெல்லாம் பிடிச்சி விளாண்டுட்டு வருவான், எல்லாம் பண்ணிட்டு வருவான். திடீர்னு அவன் நமக்கு சொந்த பந்தம், இவன் மாமா, இவன் அம்மா, அவன் வந்து தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொந்த பந்தம் அந்த பிள்ளைய போட்டு அடிக்கிறாங்க. திடீர்னு இப்படி ஒரு கலவரம் ஆகும்போது அவனோட அந்த குழந்தைகளுக்கான உலகம் எவ்வளோ தூரத்துக்கு சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்படும். அவன் சமநிலை வந்து எங்கேயும் மாறும்ல. அந்த பொண்ணோட சிரிப்புக்காக தான் அர்த்தம், நீ வந்து குழந்தைகள் உலகத்துக்குள்ளே இரு, நீ பயப்படாத, ஒன்றும் இல்லை அப்படின்னு அவன் சிரித்து அவன் உலகம் செதறி போன அந்த உலகத்தை வந்து அவனுக்கு ஒரு குழந்தை உலகத்துக்குள்ளே கொண்டாடுறது தான் அந்த பொண்ணு சிரிக்குதான். இதுன்னு ஒன்று இருக்குல்ல, இதை தான் நம்ம வந்து திரும்ப 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 சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக குழந்தைகளும் சேர்ந்தது தான் இந்த உலகன்றதுக்காக தான் நீங்கள் அந்த கேரக்டர் வச்சுருந்தீங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கு பின்னாடியுமே ஒரு ரீசன் இருக்குது, ஒவ்வொரு ஷாட்டுக்கு பின்னாடியுமே ஒரு பர்பஸ் இருக்குதுன்னு நான் பார்த்தேன். த்ரூ அவுட் அந்த ஆட்டோ இழுக்கிற அந்த ஃபஸ்ட்டு ஷாட்டில் அங்கேருந்து ஆரம்பித்து அதை வச்சு ஒரு காமெடியை அப்படியே ஃப்ளோவில் கொண்டு வர்றது. அந்த அவன் சூரிய கேரக்டர் எந்திரிக்க சொல்லிட்டு போயிட்டு அவன் சொன்னால் அடிச்சு விடுவானோன்ற ஒரு பயத்தில் போய் மறுபடியும் கயிறை போட்டு இழுக்கிறது. ஒவ்வொரு ஷாட்டுக்கு பின்னாடி ஒரு பர்பஸ் நான் பார்த்துட்டே இருந்தேன். இப்போ நீங்களே சொல்லும்போது சொன்னீங்க அந்த மாடும் அந்த பொண்ணும் வந்து உங்களை வித்துப்படுவாங்கங்கிற மாதிரியான அதுக்கும் ஒரு ரீசன் வச்சுருக்கீங்க. ஸோ இந்த மாதிரியான உரையாடலாக தான் எனக்கு வேற என்ன மெனக்கெட்டு இந்த மாதிரி கதைக்குள்ளே இப்போ
வழியில் வந்த தடங்கள்னு பார்த்தீங்கன்னா அந்த பீரியட்ஸ் ஒரு விஷயம், அதுவும் வந்து மாதவிடாய் சம்பந்த ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி பூப்புனித நீராட்டு விழா ஒன்று கிராஸ் ஆகி அப்படி போவாங்க. ஸோ அதுவும் இந்த பொண்ணோட ஒரு ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு மெச்சூர்டு அந்த ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு அதை எப்படி பார்க்குறா அப்படிங்கிற. இல்லை அது ஒன்று இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இவன் மாமா கேரக்டர், இவன் வந்து நீங்கள் வந்து அதில் பார்த்தீங்கன்னா அந்த மாமி வந்து இப்படி ஆடை பிடிச்சிட்டு பெருமிதமாக நடந்து வந்துருப்பான். ஒரு ஷார்ட் வச்சுருப்போம். இது போல தானே பாண்டி ஒரு டைம் நடந்து வந்து இது பண்ணான். இப்போ இம்புட்டும் பண்ணுன்ற உரிமை எடுத்துக்கிறது இருக்குல்ல, இந்த நீ இம்புட்டும் பண்ணு அப்போ தான் அந்த பொண்ணு உனக்கு உரிமையானவன் சொல்கிற இந்த கல்ச்சர் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்றது தான். ஒரு பாடல் வந்து இங்கே என்ன வேலை செஞ்சிச்சு, அந்த பாடல் வந்து இருக்கவன் இல்லாதவன் எல்லாரும் இதை செய்யணுன்ற ஒரு நெருக்கடிக்கு தள்ளிச்சுல்ல. இது ஒரு பெரிய ஒரு வந்து வராங்கன்னா அவன் சீர் செஞ்சு அந்த கடனை என்ன மயம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளோ சொல்லி காட்டுறது இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்ச அந்த டைலாக் மிகப்பெரிய வைலன்ஸ். கண்டிப்பா உன் பிள்ளைக்கு சீர் செஞ்சதுக்கு வாங்கின கடனை கூட என் மயம் கட்டிருக்கான்னு தான் ஒரு அந்த பிள்ளையோட அப்பன்ட்ட சொல்லி குத்தி காட்டுறதுக்குல அது பெரிய வைலன்ஸ். இந்த படத்துல ஏதோ அந்த பாலத்துக்கிட்ட அடிக்கிறதா வைலன்ஸ் சொல்றாங்க. அந்த படம் நெடுக வைலன்ஸ் இருக்கு. ஆமாம்மா, அந்த நாத்தனார் கேரக்டர்ல இருந்து அந்த இவரு பேசுற டைலாக்ல இருந்து எல்லாமே அது வந்து கேரி பண்ணிட்டே போவாங்க. ஸோ அந்த ஒரு டெப்த்து பார்க்கும்போது அப்படி மேலோட்டமா பாத்துறாம இந்த விஷயங்கள்லாம் அடுத்து இன்னொரு ரீவாட்ச் பண்ணணுங்கிற ஆர்வம் எனக்கு நான் பார்த்தேன். பட் திரும்ப எனக்கு தோணுது. உண்மைக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். எனக்கு பர்சனலாக எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து ஒரு இப்படி ஒன்று இதெல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இல்லை அவங்களுக்குள்ள ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு எசன்ஸ் போயிருக்கும்ல, அது ஏதோ அவங்க ரியல் லைஃப்பில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுன்ற இதில் தான் எடுத்துக்கலாம். அதனால தான் இந்த வந்து டீட்டெயிலாக பேசுறதுக்குமே எனக்குமே ஒரு மாதிரி இருக்குது. மித்தபடி ஒன்றும் இல்லை, பயங்கர ஹாப்பி தான். ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்துட்டாங்கன்றதுனால இதை பற்றி உடச்சி பேசணுங்கிறதுனால தான் அப்படியான ஒரு இடலாம் எடுத்துகிட்டு போனேன். ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப பெரிய ஒரு சினி ஃபைல்ஸ் ஒரு மூவி பப்ஸ்க்கெல்லாம் இது வந்து ஒரு பெரிய ஒரு லேர்னிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே அந்த எண்டு சொல்லிட்டு இருந்தோம்ல, அதை மட்டும் நீங்கள் தாராளமாக போடுங்க. எண்டு விஷயம் வந்து வாண்டடாக தெரிஞ்சே பண்ணுது. ஓகே, இன்றைக்கி ஆடியன்ஸ் வந்து நம்ம மேலே கோவப்படுறாங்க, நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, முழுசாக சொல்லவே இல்லைன்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, அது எனக்கு இந்த சமூகத்து மேலே இருக்க கோவமாக தான் பார்த்துக்கிறேன். ஓகே, அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு படம் வந்து இதை கூட செய்யலாம், அப்புறம் எதுக்கு அதை எடுத்துட்டு. கண்டிப்பாக ஓகேங்களா. அது வந்து இவ்வளோ நாள் நீங்கள் அதில் சொல்யூஷன் கேட்டு பழகிட்டீங்க. இப்போ நான் சொல்யூஷன் உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ நம்ம எனக்கு வந்து வந்துச்சு, நான் சொன்னேன் கேட்டியா, அவங்களுக்கு தான் புரியாதுன்னு சொன்னேன் கேட்டியா அப்படின்னு சொல்லி எனக்கு வருது. யாரோ சொல்கிறாங்க. சரி, சொன்னேன் கேட்டியா அப்படின்னு இருக்கட்டும். நான் அவங்கள வந்து அவங்களுக்கு புரியாதுன்னு உங்களை மாதிரி வந்து அண்டர்ஸ்டிமேட் பண்ணல, அவங்களுக்கு புரியுன்னு நினச்சி பண்ணியிருக்கேன். உடனே எப்படி புரியணும்னு அவசியம் கிடையாதுல்ல. அவங்க பெரிய ப்ராக்டிஸ்ல இப்படி பார்த்துட்டு வந்திருக்காங்கல்ல. கிட்டத்தட்ட அந்த படத்துல சொல்லப்படுற கதையும் இந்த ஓகேங்களா. அப்போ வந்து ஏன் உடனே புரியணும்? நான் பார்ட்டிசிபேட் பண்ண வாங்கன்னு கூப்பிடுறேன், அவங்களுக்கு ஒரு பெரிய கோவம் வருது. அது இந்த சமூகத்து மேல இருக்க கோவமா தான் நான் பாக்குறேன். அது ஹெல்த்தியானது இல்ல. ஒரு படம் முடிஞ்சு வெளியே வரும்போது இப்படி ஒரு டிஸ்கஷனே கிளம்பல, அதை பார்த்து முடிச்சுட்டு உச்சி கூட்டிட்டு வந்துட்டோம்னா அது வந்து எந்த சொல்யூஷன் நோக்கி போகாது. நீ அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணுவ? அப்புறம் ரொம்ப எளிமையா தான் இருக்கு. அவங்க ஏதோ சொல்ல போறான் அப்படின்னு ரொம்ப டப்புன்னு முடிக்கும் போது அவங்க மைண்ட்ல பாடியில பயங்கர ஷேக் ஏற்படுது. அதை என்னால புரிஞ்சுக்க முடியாது, ஆனா அது தெரிஞ்சே பண்ணுது. ஆமா, அப்பதான் போய் யோசிப்பாங்கிறது ஒண்ணு. டக்குன்னு அவங்க ரியாக்ட் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு இந்த கதையில ஒரு தீர்வு சொல்லலையே, அதான் நீங்க சொன்னது, நான் பிராக்டிஸ் ஆயிட்டேனே இத்தனை வருஷமா, இந்த படம் அப்படி போய் இல்லையே அப்படின்ட்டு தான். இப்போ எல்லாமே ஒரு கல்ச்சரை பிரேக் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை பிரேக் பண்ண படங்கள் தான் இன்னைக்கு ட்ரெண்ட் செட்டரா இருந்து அடுத்து அதோட லைனப்ஸ் வேற ஒன்று வருது. அப்படியான அந்த ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு இது ஒரு முன்மாதிரியான ஒரு திரைப்படமா இருக்கு. கமலஹாசன் சார் சொன்ன மாதிரி, வெற்றி என்ன சொன்ன மாதிரி, ரஞ்சித் அண்ணே கூப்பிட்டு சொன்னது, ரஞ்சித் அண்ணே போட்டிருப்பாரு, கார்த்தி சுப்ராஜ், இங்க இருக்க எல்லாம் நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் இப்படி ஒன்று நாங்கள் மெயின் ஸ்ட்ரீம் தேட்டர்ல நாங்கள் வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸோட பார்த்துட்டோம்ன்றது எங்களுக்கு பெரிய ஹாப்பி. இதுவே பெரிய அரசியலா இருக்கீங்க. இதை கொண்டாந்து இப்படி வந்து பண்ணி இப்போ ஒன்று நடக்குதுல்ல, இதை அச்சீவ் பண்ணுறதே பெரிய அரசியல். அதனால் எப்பயும் நாங்கள் பயங்கர ப்ரொடக்ஷன் சார்பாக இந்த இதில் பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டோம். பார்த்தப்போ அவ்வளோதானே, வா பார்த்துக்கலாம் அப்படின்ற இடத்துக்கு போயாச்சு. இல்லை, நாங்கள் எதிர்பார்த்தது தான். இப்போ எதிர்பார்க்காத எதுவும் நடந்து அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக இந்த கிளைமேக்ஸை பொறுத்துனா பெரிய டிபேட்டு, பெரிய டென்ஷனு, பயங்கர குழப்பம், படத்துக்கு மேலேயே மிகப்பெரிய கோபம், இதெல்லாம் வரும்ன்றது எதிர்பார்த்தது தான். அது வரும் பட்சத்தில் அது எங்கள் மேலே கிடையாது. நீங்கள் இவ்வளோ நாள் சொல்லிகிட்டே இருந்தீங்களா ஒரு தீர்வு, அது திரை வழியா, அதை நீங்க சொல்லுங்கன்னு சொல்றதுல வர்றது கோபம். சூப்பர், ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சீக்கிரமே அடுத்த படத்தோடைய அறிவிப்போட டெஃபினட்டா என்ன டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கா இப்போ?
அடுத்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க? அது கூழாங்கல்லும் சரி இந்த படமும் சரி நீங்கள் உங்களுடைய ஸ்டைலில் ஒன்று எடுத்துட்டீங்க. இப்போ அதை பிரேக் பண்ணுற மாதிரி சில விஷயங்களும் பண்ணியிருக்கீங்க. ரெகுலர் ஃபார்மேட்டில் இருந்து மற்றவங்களையும் பண்ண வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து நீங்கள் வந்து தொடர்ச்சியாக இதே ஃபார்மேட்டில் தான் போவீங்களா? ஃபார்மேட்டுன்னு நான் சொல்கிறது வந்து மெயின் ஸ்ட்ரீம்குள்ளே போவீங்களா, இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணுவீங்களா அடுத்தடுத்த படங்கள்லையும்? இப்போ எனக்கு கூழாங்கல்லுக்கும் இதுக்கும் பெரிய பாசிட்டிவான விஷயம் நடந்திருக்கு. கூழாங்கல்ல பிடிச்ச ஒரு 20% பேர் மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் இருக்காங்கன்னா இன்னைக்கு அது 40% மாறி இருக்கு. ஸோ எனக்கு இவங்களுக்கான ஒரு அடுத்தடுத்து ஒன்று பண்ணுறது இருக்குல்ல, என்னோட கிராஃப்டை விட்டுக்கூடாமல் என் கிராஃப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு என் கிராஃப்டை வந்து இது பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஃபெஸ்டிவலுக்கு போகிறோம்ல, ஃபெஸ்டிவலில் என்ன நடக்கும், அவங்க இதில் இருக்க ஒரு ஆண் பெண்ணுக்குமான ஒரு சிக்கல்ன்றதை மட்டும் புரிஞ்சுக்குவாங்க. அவங்க கல்ச்சராகவோ பொலிட்டிக்கலாகவோ அவங்களுக்கு வந்து தெரியாது. இங்கே என்ன வந்து கேஸ்டாவோ அவங்களுக்கு வந்து அவ்வளோவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அவங்க என்னை பாராட்டுறது கிராஃப்டாகவும் இந்த லாங்குவேஜுக்காகவும் இந்த எமோஷனுக்காக பாராட்டுவாங்க. நான் இங்கே கொண்டாடும் சேர்க்கும் போது தானே இவ்வளோ விஷயங்களை வச்சு டீகோட் பண்ண வேண்டியிருக்கு. இதுக்கான ஒரு ஆடியன்ஸ் வந்து சேர்றாங்கல்ல. இப்போ 40% பேர் எனக்குன்னு இப்போ வந்து சேர்ந்துருக்காங்களே, ஒரு 20% பேர் இருந்தது இப்போ 20 எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, இது பெரிய ப்ளஸ்ஸு. அப்போ தொடர்ந்து இந்த 40 50 ஆக்குறதுக்கு 60 ஆக்குறதுக்கு நான் அசால்ட்டாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். நிச்சயமாக. ஸோ அதனால் எனக்கு தொடர்ந்து கிராஃப்டாக ஃபிலிம் லாங்குவேஜாக அதுக்கு நான் செலுத்தி வேலை செய்யணும். விசுவலாக ஒரு கதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த விசுவலாக சொல்கிற கதை இன்றைக்கி நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலாம், ஆகாமல் போகலாம். ஆனால் அந்த விசுவல்ஸ் அப்படியே தான் இருக்கும். இந்த இமேஜ் எப்பயுமே உங்களை விட்டு போகாது. கொட்டுக்காளின்னு ஒரு பேரை சொன்னீங்கன்னா அந்த படத்தில் நாக்கு வெளியே வர ஷாட்டோ, கண்ணு ஷாட்டோ, சேவல் மண்டையை தூக்கி பார்க்கணும் ஷாட்டோ, சேவல் ஒத்த கால் நின்றதோ, இந்த பொண்ணு அவனை பார்த்து திரும்பி சிரித்ததோ, அவர் சிகரெட் அடித்ததோ, ஏதோ ஒரு இமேஜ் அவங்க முன்னால் பளிச்சுன்னு வந்து விழுகும். அது அந்த இமேஜ் எப்பயும் மாற்றவே முடியாது. இல்லை கிளைமேக்ஸில் வந்த பாயிண்ட் ஆஃப் ஷாட்டோ, அவன் என்ன நம்மளை கொண்டு போய் அங்கே நிப்பாட்டு போயிட்டான் எதுவுமே சொல்லாமல் நினைச்சது ஏதோ ஒன்று வரும். அப்போ இது மாதிரியான இமேஜ் ஓரியன்டான விசுவல்ஸ் ஓரியன்டான படம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் ஆசை. இசை இருக்குமா அடுத்த படங்கள்? டெஃபினட்டா. நெக்ஸ்ட் வந்து மியூசிக்கல் ட்ராமா தான். ஓகே ஓகே. ஸோ பாடல் இருக்குமா? அது தெரியல. மாதிரியான மெயின் ஸ்ட்ரீம் நான் கேட்கறதுக்குள்ள இதெல்லாமே அடங்கி இருக்கு. இப்போ நீங்க இப்படி ஒன்று பண்ணிட்டீங்க, அடுத்து பாட்டு அப்படின்னா அது ஒரு மாதிரி கமர்ஷியல் சினிமாக்குள்ள போறதுக்கான ஒரு ரூட். எனக்கு நான் அடுத்து அப்படின்றதுலாம் தெரியல. நெக்ஸ்ட்டு எனக்கு ஒரு மியூசிக்கலாக ஒரு ட்ராமா பண்ணணும். ஓகே ஓகே ஓகே. ஒரு மியூசிக்கல் ஒரு ட்ராவல் மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது ஐடியா. அந்த படத்தில் இருக்கிற எமோஷன்ஸுக்கு ஒரு சிம்பனி மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும் ஓகே ஓகே அப்படின்ற ஒரு ஐடியா. அது இன்னும் டைம் என்ன மாதிரியான ஒரு படமாக இருக்கும்னு ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல முடியுமா அந்த படத்தை பற்றி? இல்லை, அது இனிமேல் தான். இப்போ வந்து எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அடுத்து இது பண்ணணும் அப்படின்றது. இங்கே ரியாலிட்டி ஒன்று இருக்குல்ல, அந்த ரியாலிட்டியை வந்து என்னோட ஐடியாவுக்குள்ளே எவ்வளோ தூரத்துக்கு வந்து பொருந்தி வச்சு நான் அதை ஒன்று பண்ணுற போது நான் அடுத்து பண்ணணும்னு நினைக்கிற படம் கூட பண்ணாமல் போகலாம். அது இன்னும் கொஞ்சம் 2 படம் தள்ளி பண்ணலாம், இல்லை அதுக்கு அடுத்த படமாக பண்ணணும்னு சொல்லி பண்ணலாம். ஆனால் எனக்கு இதே மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கணும், இதே மாதிரி ஒரு ஷேக் கொடுத்துக்கிட்டே இருக்கணுன்றது ஆசை. சூப்பராக நிறைய ஷேக் கொடுப்பீங்கன்னு நம்பிக்கையோட விடைபெறேன். சீக்கிரம் அடுத்த படத்தோட அறிவிப்போட சந்திப்போம். தேங்க்ஸ். நன்றி. GRT शुभ आरंभम. GRT Jewelers. एवरेस्ट शाही बिरयानी मसाला, टेस्ट द बेस्ट एवरेस्ट.